Hi students, welcome to our channel. Today we learn 4th science term 2 unit 3 plants lesson பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தா அப்படியே இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? all living things eat food. எல்லா living things, all living things னது எல்லாம் உயிரினங்களை என்ன சாப்பிடுறோம்? ஃபுட் தான சாப்பிடுறோம். அதுதான் சொல்லிருக்காங்க. all living things eat food. நம்ம என்னமா சாப்பிடுறோம்? ஃபுட் தான் சாப்பிடுறோம். Is there no? Yes. Food helps them grow and பெர்ஃபார்ம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நம்ம டெய்லியும் நிறைய ஒர்க் செய்கிறோமா இல்லையா? எல்லா செயலுக்கும் என்ன தேவை? நம்மளோட வளர்ச்சிக்கும் என்ன தேவை? ஃபுட்டு வந்து தேவை. அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? வி ஹேவ் சீன் அனிமல்ஸ் ஈட்டிங் their ஃபுட். நம்ம பார்க்குறோம் அனிமல்ஸே என்ன சாப்பிடுது? ஃபுட்டு சாப்பிடுதா இல்லையா? எஸ். பட் ஹேவ் யூ எவர் wondered how plants get their food? Plants produce their own food with the help of chlorophyll, a pigment present in leaves. நீங்கள் பார்த்துருப்பீங்க. plants வந்து என்ன பண்ணுது? நம்ம வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். எஸ்ஆர்னோ பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்க்கு ஃபுட்டு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அது வந்து ஓனாக சொந்தமாக என்ன பண்ணுது? ஃபுட்டை வந்து தயாரிக்குது. எப்படி எதை மூலமாக தயாரிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு குளோரோஃபில், பிக்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. பிக்மெண்ட் எங்கேம்மா இருக்குது? குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் நிறமிகள் வந்து எங்கே இருக்குன்னா லீவ்ஸில் வந்து இருக்கும். அது வந்து என்ன கலர்? குளோரோஃபில் அப்படிங்கிறப்ப க்ரீன் கலரில் இருக்கும். லீவ்ஸில் இருக்கிற குளோரோஃபில் தான் தாவரங்களுக்கு என்ன பண்ணுது? ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தயர் ஃபுட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஹியூமன்ஸ் மனிதர்கள். ஹியூமன்ஸ்னால் என்னமா? நம்ம மனிதர்கள். அனிமல்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை சார்ந்து இருக்குது. தாவரங்களை என்ன பண்ணுது? சார்ந்து இருக்குது உணவுக்காக. எப்படி சார்ந்து இருக்குது? டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் பிளான்ட்ஸ் இன் திஸ் லெசன். இந்த லெசன் நம்ம என்ன பார்க்கலாம்? பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பார்ட்ஸ் ஆஃப் எ லீஃப். லீஃபோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரக்சர் பாருங்கம்மா. இமேஜில் லீஃப் இருக்கா இல்லையா? அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? லீவ்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். லீவ் பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்கள் லீவ்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த லீவ்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குதா? இல்லை அதோட சைஸ்லாம் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஷேப்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். ஹவெவர் தேர் ஆர் சம் பேசிக் பார்ட்ஸ் தட் ஆர் காமன் இன் மோஸ்ட் ஆஃப் த லீவ்ஸ். என்னென்ன காமனாக பார்க்கலாம். ஒரு லீஃபில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இமேஜில் பாருங்கம்மா. பெக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பெக்ஸ், வெயின்ஸ், மிட்ரிப், பிளேட், பீட்டியோல். இதை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிளேட் அப்படிங்கிறது த ப்ராட் ஃப்ளாட் பார்ட் ஆஃப் த லீஃப். லேமினா இலையோட பகுதி. அந்த இலை பரப்புக்குள்ள ப்ராட் அகலமான அந்த பகுதி தான் என்ன சொல்கிறோம்? லீஃபோட அகலமான பகுதி தான் என்னன்னு சொல்கிறோம்? லேமினா அப்படின்னு சொல்கிறோம். அதான் பிளேட். ஓகேவா? இலைத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இந்த பரப்பு தான் என்னன்னு சொல்கிறோம்? அகலமான இந்த ஃப்ளாட் பார்ட் ஆஃப் த லீஃப் தான் என்னன்னு சொல்கிறோம்? பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் எபெக்ஸ் அப்படிங்கிறது நுனிப்பகுதி. த டிப் ஆஃப் த லீஃப். டிப் அப்படிங்கிறது என்னது? நுனிப்பகுதின்னு சொல்லுவோம். லீஃபோட டிப்பு தான் என்னன்னு சொல்கிறோம்? நுனிப்பகுதி தான் எபெக்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் மிட்ரிப் பாருங்கம்மா. மிட்ரிப் எங்கே இருக்குது? சென்டரில் இருக்குது லீஃபோட. பாருங்கம்மா. த மிட்ரிப் ரன்ஸ் அலாங் த சென்டர் ஆஃப் த லீஃப். எப்படி எங்கே போகுது? அந்த லீஃபோட சென்டர் பகுதியில் இருக்குது. எஸ் ஆர் நோ? அப்படியே லீஃபோட சென்டர் பகுதியில் மிட்ரிப் இருக்கா இல்லையா? மைய நரம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வெயின்ஸ், நரம்புகள் எப்படி இருக்குது? வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப் இருக்குல்ல சென்டரில் ஒரு கோடு மாதிரி போயிருக்கு பாருமா. அதான் மிட்ரிப்பு. அந்த மிட்ரிப்லேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் வந்து இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவோம்? வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹாலோ டியூப்ஸ் தட் கேரி வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் ரூட்ஸ்லேருந்து வாட்டர் கண்டக்ட் பண்ண அந்த வாட்டர் என்ன பண்ணும்? லீஃபில் வந்து அதுங்கிறது ஹாலோ டியூப்ஸ் வந்து இருக்கும். ஹாலோ டியூப்ஸ் மூலமாக என்னது? வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து எடுத்துக்கிட்டு போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பீட்டியோல் அப்படிங்கிறது லாஸ்ட் எண்டிங்கில் இருக்குது பாருங்கம்மா. இதுதான் பீட்டியோல் நுனிப்பகுதி. இந்த பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் பார்ட்ஸ் ஜாயின் த லீஃப் டு த மெயின் ஸ்டெம் இருக்குல்ல. ஸ்டெம்னா என்னன்னு சொல்லுவான்? தண்டு பகுதி சொல்கிறோமா இல்லையா? அந்த ஸ்டெம்மில் இருந்து என்ன பண்ணும்? லீஃபை வந்து என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணும். மெயின் ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணுற அந்த பகுதி தான் என்னன்னு சொல்கிறோம்? பீட்டியோல். இலை காம்புன்னு சொல்கிறோமா இல்லையாம்மா? அதுதான் பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இதுதான் லீஃபோட ஸ்ட்ரக்சர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதாம்மா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு
ஸ்டொமேட்டா லீஃபில் இருக்குதுமா. ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும்? லீஃபில் இருக்கும். இங்கே வேறு லீஃபோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இதில் தான். ஸ்டொமேட்டா ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் போர்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த லீவ்ஸ். லீவ்ஸில் எந்த பகுதியில் இருக்கும்? அடிப்பகுதியில். பேஸ் அப்படின்னு என்னது? அடிப்பகுதி. லீஃபோட அடிப்பகுதியில் என்னமா இருக்கும்? ஸ்டொமேட்டா. ஓகேவா? ஸ்டொமேட்டா வந்து எங்கேமா இருக்கும்? லீஃபோட அடிப்பகுதியில் இருக்கும். இலைத்துளை. இது எப்படி இருக்குன்னா சின்ன டைனி ஓப்பனிங்ஸ், சிறு துளை, சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். இந்த இமேஜ் செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருமா. ஓப்பன்டு ஸ்டொமேட்டா, க்ளோஸ்டு ஸ்டொமேட்டான்னு இருக்குதா இல்லையா? அது டைனி ஓப்பனிங்ஸ், அதாவது போர், சிறு துளைகள் வந்து அதில் வந்து இருக்கும் அடிப்பகுதியில். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். அது வழியாக என்ன ஆகும் அப்படி என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ஏர் என்டர்ஸ் அண்ட் லீவ்ஸ் த பிளான்ட் த்ரூ தீஸ் ஓப்பனிங்ஸ். இந்த ஓப்பனிங்ஸ் வழியாக என்ன பண்ணும்? ஏர், அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் வந்து என்ன பண்ணும்? லீவ்ஸில் என்டர் ஆகும். ஓகேவா? ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் த பிளான்ட்ஸ் டு ப்ரீத். பிளான்ட்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்காக ஸ்டொமேட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்டொமேட்டா ஆர் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ். எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் அப்படிங்கிறது வாயு பரிமாற்றத்திற்கு. கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா இல்லையா? வாயுக்கள், அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டொமேட்டா. இலைத்துளை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதாம்மா ஸ்டொமேட்டா. ஓப்பனிங் ஸ்டொமேட்டா, க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா. க்ளோஸ் மூடி இருக்கிறது என்னது? க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா. ஓப்பனிங்கில் இருக்கிறது ஓப்பன்டு ஸ்டொமேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? லீஃப் அஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி. லீஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? இலைகள். லீஃப் அப்படிங்கிறது ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் நீட் ஃபுட் பட் த நெவர் டிபெண்ட் ஆன் பீப்புள் ஆர் அனிமல்ஸ் டு ப்ரொவைட் தம். பிளான்ஸ் வந்து ஃபுட்டுக்காக என்னது? பீப்புள்ஸையும் அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் தேர் ஓன் ஃபுட் த்ரூ எ ப்ராசஸ் கால் போட்டோசிந்தசிஸ். பிளான்ஸ் என்ன பண்ணுது? தானாகவே உணவு வந்து தயாரித்து கொள்ளும். அதனால் அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ். போட்டோ அப்படிங்கிறது என்னது? லைட். ஓகேவா? சிந்தசிஸ்னால் மேக், உருவாக்குதல். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? போட்டோசிந்தசிஸ். ஒளி, லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஃபுட்டு வந்து தயாரிக்குது. ஓனாகவே தானாகவே என்னது? பிளான்ட்ஸ் வந்து உணவு தயாரிச்சுக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. Photosynthesis வந்து எப்படி நடக்குது? ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம்லமா. அந்த ப்ராசஸ் வந்து எது மூலமாக நடக்குது அப்படின்னா குளோரோஃபில். குளோரோஃபில் எங்கே இருக்குது? லீஃபில் இருக்கும். அந்த லீஃபில் இருக்க குளோரோஃபில்லும் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய ஹீட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? உணவு வந்து தயாரிக்குது. ஓகேவா? லெட் அஸ் see how this process is organized within the plants. இந்த ப்ராசஸ்லாம் பார்க்கலாமா? ஓகே, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. ஒரு பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா? இங்கே சன்லைட்டு, ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு, ரெட் கலர் ஏரோ மார்க் போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு என்ன பண்ணுது? ஆக்சிஜனை வெளியிடுது குளோரோஃபில் மூலமாகவும். சன்லைட் அண்ட் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது? ரூட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் கிடைக்குது. ரூட்லேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேலே எல்லா பகுதிக்கும் கொடுக்குதா இல்லையா? எஸ். அந்த வாட்டர் ப்ளஸ் குளோரோஃபில் அண்ட் சன்லைட் மூலமாக என்னது? ஃபுட்டு வந்து என்னது? ஆக்சிஜனை வெளியிடுது. உணவையும் ஃபுட்டு தன் தேவையான உணவை தயாரித்து நம்ம உணவையும் தயாரிக்குது, ஆக்சிஜனை வெளியிடுது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு என்ன பண்ணுது? ஆக்சிஜனை வெளியிடுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறது என்னது? வாட்டர் இஸ் அப்சர்வ் பை த ரூட்ஸ் அண்ட் இஸ் பாஸ்ட் டு த லீவ்ஸ் த்ரூ த டியூப்ஸ். டியூப்ஸ் மூலியா எப்படி இந்த ரூட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுது? எப்படி அப்சர்வ் பண்ணுறது? ஒரு லீவ்ஸ்க்கெலாம் போகுது. பாஸ் டு த லீவ்ஸ். லீவ்ஸ்க்கெலாம் பாஸ் ஆகுது. எப்படின்னா த்ரூ த டியூப்ஸ். டியூப்ஸ் வழியாக என்னது? பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கேஸ். கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர் பாசஸ் த்ரூ ஸ்மால் போர்ஸ் இந்த லீவ்ஸ். அந்த லீவ்ஸில் இருக்கிற நம்ம இலைகளில் இருக்கிற ஒரு சின்ன துளைகள் மூலமாக, அதான் சொல்லியிருக்கிறோம், ஸ்மால் போர்ஸ் மூலமாக என்ன ஆகுது? உள்ளே போகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த வழியாக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சன்லைட், சூரிய ஒளி. இது பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி க்ரீன் பிக்மெண்ட் இந்த லீவ்ஸ். லீவ்ஸில் வந்து என்ன இருக்குது? க்ரீன் பிக்மெண்ட், குளோரோஃபில் இருக்குதா இல்லையா? எஸ். அது வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப் தம் டு ட்ராப் சன்லைட். சன்லைட் வந்து என்னது? அங்கே வந்து ட்ராப் ஆகுது, விழுகுது. திஸ் பிக்மெண்ட் இஸ் கால்டு குளோரோஃபில். அந்த பிக்மெண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம வந்து குளோரோஃபில்னு சொல்கிறோமா. மோஸ்ட் லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர். மேக்ஸிமம் லீவ்ஸ் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் க்ரீன் பிக்மெண்ட். ஏன் அது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து க்ரீன் பிக்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? த்ரூ போட்டோசிந்தசிஸ் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் த ஃபுட் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் இன்டு த ஏர். உணவு போட்டோசிந்தசிஸ் மூலம் பிளான்ஸ் வந்து உணவு தயாரிக்கிறப்ப எதை ரிலீஸ் பண்ணுதுமா? ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ணுறோமா இல்லையா? நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து கிடைக்குது? பிளான்ஸில் இருந்தாலும் கிடைக்குது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா?
வாட்டர் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. வாட்டர்லேருந்து வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு யூஸிங் எதை யூஸ் பண்ணுறாங்க, சன்லைட் குளோரோஃபில் மூலமாக நம்மளுக்கு ப்ராசஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது பிளான்ட்ஸ்லேருந்து. ஓகே, அஸ் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் அதர் லிவிங் திங்ஸ் தே ஆர் கால்டு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்ஸை என்னென்னு நம்ம சொல்கிறோன்னா, பிளான்ட்ஸ் வந்து தானாகவே உணவு வந்து தயாரிக்குது, எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்ஸ் என்னம்மா, பிளான்ட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. Without primary producers, living systems that are not capable of producing their own food and will not be able to live. பிரைமரி ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னது, அவங்களால உணவு வந்து தானாக வந்து என்ன பண்ண முடியாது, லிவிங் திங்ஸ் வந்து தானாக உணவு வந்து தயாரித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, capable producing their own food and will not be able to live, அது உயிர் வாழ முடியாது, தானாக வந்து என்னது உணவு தயாரித்து கொள்ளும் பிளான்ட்ஸு. நம்மளாம் அது டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறோம். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் இன் த ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன், டியூரிங் போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் ரிலீசஸ். டியூரிங் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்ப பிளான்ட்ஸ் வந்து எதை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜன். எஸ் ஆர் நோ. இங்கே வந்து லெட்டர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் இல்லாமல் அன்ஸ்கிராம்பிளாக இருக்குது. இது என்ன பண்ணணும், நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக இங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கம்மா, டேஸ் இஸ் எ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிளான்ட்ஸ். ஓகேவா, தாவரங்கள் தானே என்னது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், இப்போ தானே சொன்னோம். பிரைமரி பிளான்ட்ஸ் இஸ் எ பிரைமரி ப்ரொடியூசர். தேர்ட் ஒன் பாருங்கம்மா, ஸ்டொமேட்டோ ஆர் சீன் இன் த, டொமேட்டோ எங்கே இருக்கும், லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். லீஃபோட லோயர் சர்ஃபேஸ் அடிப்பகுதியில் தானே இருக்கும். எஸ், இப்போ லோயர், LOWER. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பிக்மெண்ட் இன்வால்வ்டு இன் த ஃபுட் சிந்தசிஸ் இஸ் என்னது, குளோரோஃபில். ஃபுட் சிந்தசிஸில் பிக்மெண்ட், என்ன பிக்மெண்ட் இன்வால்வ்டாக இருக்குது, குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் தான். இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு என்னது, ஆக்சிஜன். செகண்ட் ஒன் பிளான்ட். தேர்ட் ஒனுக்கு என்னமா ஆன்சர், லோயர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒனுக்கு குளோரோஃபில். இந்த மாதிரி உங்கள் இதில் புக்கில் ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமா, பிளான்ட்ஸ் லைக் காக்டஸ் டு நாட் ஹேவ் லீவ்ஸ். பிளான்ட்ஸ் லைக் இந்த காக்டஸில் என்ன கிடையாது, லீவ்ஸ் வந்து கிடையாது. தயர் ஃபுட் இஸ் மேட் இன் தயர் க்ரீன் ஸ்டெம்ஸ். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, க்ரீன் ஸ்டெம்ஸ் மூலமாக நம்ம என்னது ஃபுட்டை வந்து அது வந்து தயாரிச்சுக்கும். ஓகேவா, காக்டஸ் அப்படிங்கிற சப்பாத்திக்கிற இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க, இதாம்மா காக்டஸ். ஓகேவா, இதில் வந்து லீவ்ஸ் இருக்கா, கிடையாது, லீவ்ஸ் இல்லை, அது வந்து ஸ்டெம்ஸ். அந்த ஸ்டெம் க்ரீன் ஸ்டெம்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அது மூலமாக என்னது உணவு தயாரிச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லெட்டஸ் டூ ஒன்று, டேக் 2 பாட்டட் பிளான்ட்ஸ். 2 தொட்டி என்னது பூந்தொட்டி எடுத்துக்கிறோம். பாட்டட் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இமேஜில் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு, கீப் 1 இன் சன்லைட். ஒன்று என்ன பண்ணுறோம், சன்லைட்டில் வைக்கிறோம். அண்ட் அனதர் இன் ஏ ஃபுல்லி கவர்டு பாக்ஸ். இன்னொரு ஃபஸ்ட் இமேஜ்லேயே பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு இது சன்லைட்டில் வைக்கிறோம், ஒரு பாட்டட் பிளான்ட்ஸில் வந்து ஒரு பாட்டட் பிளான்ட்டை சன்லைட்டில் வைக்கிறோம், சூரியகாந்தி தொட்டியை. நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டை என்ன பண்ணுறோம், பாக்ஸ் வச்சு கவர் பண்ணிடுறோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறோம், வாட்டர் தெம் ரெகுலராக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வாட்டர் வந்து அதுக்கு கொடுக்குறோம். ஆஃப்டர் எ வீக் அப்சர்வ் த பிளான்ட்ஸ். ஒரு 1 வீக் கழித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, செகண்ட் இமேஜ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா. ஃபஸ்ட்டு பிளான்ட், வாட் டிட் யூ அப்சர்வ், நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். பிளான்ட் இன் சன்லைட், சன்லைட்டில் இருக்கிற பிளான்ட் வந்து எப்படி இருக்குது, அது மாதிரி பிளான்ட் இன் பாக்ஸில் இருக்கிற பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்லையா இல்லையா. 1 வீக் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா, அதோட ஆன்சரை இங்கே பாருங்கம்மா, இங்கே கொடுத்துருக்கோம். இது வாட் டிட் யூ அப்சர்வ், பிளான்ட் இன் சன்லைட். என்ன ரீசன், த பிளான்ட் இஸ் க்ரோன் வெல். நல்லாவே வளர்ந்துருக்குது. ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்க எப்படி இருக்குது, நல்லாவே க்ரோ ஆகிருக்கா இல்லையா, அதை தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணிடுது, த பிளான்ட் இஸ் க்ரோன் வெல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் பிளான்ட் இன் பாக்ஸில் எப்படி இருக்குது, டியூ டு லேக் ஆஃப் சன்லைட் the plant could not make food and eventually it is dead. இங்கே சன்லைட் இல்லாதனால என்னது, அந்த அங்கே செகண்ட் பாக்ஸில் இருக்க பிளான்ட் வந்து என்னது சூரிய ஒளி அதுக்கு கிடைக்காதனால அது வந்து டெட் ஆயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம், அதோட வகைப்படுத்தியிருக்காங்க. பிளான்ட்ஸ் எப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் மெனி வேஸ் பேஸ்ட் ஆன், எதை பேஸ் பண்ணியிருக்குது கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பிளான்ட்ஸை, ஸ்டெம்ஸ், அதோட ஸ்டெம்ஸ், லைஃப் ஸ்பேன்,
சீட்ஸ், ஃப்ளவர் அண்ட் கலர் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன் திஸ் செஷன் we will study about the classification of plant based on the flower and color pigment. நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம், பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவரை வச்சு பிக்மெண்ட் அதோட கலரை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பிளான்ட்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர், கலர் அப்படிங்கிறத ஃப்ளவரை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்களா இல்லையா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் பூக்கும் தாவரங்கள், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் பூவா தாவரங்கள்னு சொல்லுவாங்க, பூக்காத தாவரங்கள். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீ, மேங்கோ. நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ஆல்கே, ஃபங்கை, ஃபெர்ன்ஸ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் கலர் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸ், நான் க்ரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கம்மா. க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து கிராஸ், ஆல்கே, பட்டிலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நான் க்ரீன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இல்லாத பிளான்ட்ஸ், இதில் வந்து க்ரீன் பிக்மெண்ட் இல்லைம்மா, அது வந்து ஃபங்கை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நவ் வி லேர்ன் ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃப்ளவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ். ஃப்ளவர் வந்து பிளான்ட்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா இட் இஸ் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். ஃப்ளவர் எதுலமா இன்வால்வ்டாக இருக்குது, ரீப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். ஓகேவா, பட் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஹேவிங் ஃப்ளவர். சம் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்காது, ஃப்ளவர் வந்து இருக்காது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். அதில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து நிறைய நிலைகள் வந்து அதில் இருக்கும், அது மூலமாக நடக்கும். பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்னது, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னது, பிளான்ட்ஸ் பியரிங் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். எந்த பிளான்ட்ஸில் வந்து பூக்கள் வந்து உருவாகுதோ அந்த பிளான்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்கள். இட் ரீப்ரொடியூஸ் பை செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமிட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ்டு சீட்ஸ். இது மூலமாக என்ன நடக்கும், இதில் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். இனப்பெருக்கம் நடக்குதுன்னா எது மூலமாக நடக்கும், செக்ஸ் செல்ஸ் மூலமாக, கேமிட்ஸ் மூலமாக இனப்பெருக்கம் நடந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, சீட்ஸ், விதைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ். சீட்ஸ் என்ன எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு நியூ பிளான்ட்ஸ், புதிய செடிகளை என்ன பண்ணும், உருவாக்கும். எக்ஸாம்பிளாக மேங்கோ, நீம், கிரவுண்ட்நட், பேடிலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் வி லேர்ன் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ் வித்தவுட் ஃப்ளவர் தட் கேன் ரீப்ரொடியூஸ் ஆர் கால்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். எந்த பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவரை வந்து உருவாக்கலையோ ப்ரொடியூஸ் பண்ணலையோ அந்த பிளான்ட்ஸை என்னன்னு சொல்கிறோம், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பூவா தாவரங்கள். தீஸ் பிளான்ட்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னது, சீட்ஸை வந்து விதைகளை ப்ரொடியூஸ் பண்ணாது, விதைகளை உருவாக்காது. த ரீப்ரொடியூஸ் பை எ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்போர்ஸ். எது மூலமாக இதில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா அதோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறோம், ஸ்போர்கள் மூலமாக தான் இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில். எக்ஸாம்பிளாக ஆல்கே, ஃபங்கை, ஃபெர்ன்ஸ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லெட் அஸ் டூ லிஸ்ட் அவுட் த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன் யுவர் சரௌண்டிங். உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. நான் இங்கே சம் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்கேங்கம்மா. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹைபிஸ்கஸ், மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீலாம் எக்ஸாம்பிளாக ரைட் பண்ணியிருக்கோம். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்ன், மஷ்ரூம், ஆல்கேலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த மாதிரி அந்த பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, க்ரீன் அண்ட் நான் க்ரீன் பிளான்ட்ஸ். கலரை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்களாம்மா, க்ரீன் பிளான்ட்ஸ், நான் க்ரீன் பிளான்ட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு குளோரோஃபில். என்னது, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் என்ன பிக்மெண்ட்மா இருக்கும், குளோரோஃபில் இருக்குதா இல்லையா, எஸ். அந்த க்ரீன் பிக்மெண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம், குளோரோஃபில்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் த கலர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட் they are divided into 2 groups such as green and non green plants. இதோட கலரை வச்சு என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 2 டிவைடாக பிரிச்சிருக்காங்க. குரூப்ஸ் என்னது, 2 குரூப்ஸாக அதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் நான் க்ரீன் பிளான்ட்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸ்னால் பசுமையாக இருக்குமா, நான் க்ரீன் பிளான்ட்ஸ்னால் என்னது, அது வந்து க்ரீன் கலர் இல்லாதது. ஓகேவா, இப்போ க்ரீன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ் கண்டெய்னிங் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் ஆர் கால்டு க்ரீன் பிளான்ட்ஸ். எந்த பிளான்ட்ஸில் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்குதோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், க்ரீன் பிளான்ட்ஸ் சொல்கிறோம், பசுந்தாவரங்கள். இட் லுக்ஸ் க்ரீன் இன் கலர். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். த ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் தம். அது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து தானாகவே உணவு தயாரிக்கிறதுக்காக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அட்மாஸ்பியர். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அட்மாஸ்பியர்,
லைட் அண்டு பிக்மெண்ட் ஃபார் ஃபுட் ப்ரிப்ரேஷன். அது வந்து உணவு தயாரிக்கிறதுக்காக எதமாக டிபெண்ட் பண்ணியிருக்குது க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து அட்மாஸ்பியர், லைட், பிக்மெண்ட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் காமன்லி கால்டு என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ், சுயஜீவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், தாமாகவே உணவு தயாரிக்கிறதுனால க்ரீன் பிளான்ட்ஸ் என்னென்னமா சொல்கிறாங்க, ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக கிராஸ், பேடி, ஆல்கே இதெல்லாம் க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, நான் க்ரீன் பிளான்ட்ஸ் பார்க்கலாமா. ஓகே, பிளான்ட்ஸ் தட் லேக்ஸ் குளோரோஃபில், பிக்மெண்ட் அண்ட் லுக்ஸ் நாட் க்ரீன் ஆர் கால்டு நான் க்ரீன் பிளான்ட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா லேக்ஸ் குளோரோஃபில், குளோரோஃபில் வந்து இதில் வந்து இருக்காது, மறைஞ்சிருக்கும். அந்த பிளான்ட்ஸ் தான், அந்த பிக்மெண்ட் குளோரோஃபில் இல்லாத அந்த பிக்மெண்ட்டை தான், அந்த பிளான்ட்டை தான் என்ன சொல்கிறோம், நான் க்ரீன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. த கேனாட் ப்ரிப்பேர் தைன் ஓன் ஃபுட், அதனால் எனது உணவு வந்து தானாகவே தயாரிச்சுக்க முடியாது. தீஸ் பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த அதர் ஆர்கனிசம் ஃபார் their ஃபுட் அண்ட் லிவிங் பிளேஸ். அது ஃபுட்டுக்காகவும் இந்த பிளான்ட்ஸ் வந்து தான் வந்து என்னது ஒரு ஆர்கனைசம், ஒரு உயிரினத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் வாழ்கிறதுக்காக, உணவுக்காகவும் அது வாழ்கிறதுக்காகவும் மற்றவங்களை என்ன அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது, ஹெட்ரோட்ரோப்ஸ், அதை தான் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் காமன்லி கால்டு என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோட்ரோப்ஸ். ஓகேவா, தானாக உணவு வந்து தயாரித்து கொள்ள முடியாது, அடுத்தவங்கள என்ன பண்ண சார்ந்து தான் இருக்கும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், மஷ்ரூம், பிரெட் மோல்ஸ், ப்ராக்கெட் ஃபங்கை இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாமா. ஓகேவா, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டேஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். அதுக்கு முன்னாடி என்னமா கொடுத்துருக்காங்க இங்கே, சாரிம்மா, இங்கே வந்து என்னது, லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி த நான் க்ரீன் பிளான்ட்ஸ். உங்கள் பிளேஸில் இருக்கிற நான் க்ரீன் பிளான்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய நான் க்ரீன் பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே ரைட் பண்ணணும். ஓகேவா, என்னென்ன ரைட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா. இங்கே கொடுத்துருக்கோம் பாருமா, என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது. நான் க்ரீன் பிளான்ட்ஸ் grow on decaying organic matter such as எங்கிறது, கவுடன், wood, bread இதெல்லாம் இருக்கும். மஷ்ரூம், ப்ராக்கெட் ஃபங்கை grown in such places. ஓகேவா, மஷ்ரூம், ப்ராக்கெட் ஃபங்கைலாம் இது சொல்லலாம், அங்கே இருக்கும், அந்த இடத்துலலாம் இருக்கும். அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்கம்மா. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருக்கோம், அது ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆல்கே சொல்லலாம். செகண்ட் ஒன், பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட் அண்ட் days of the plant. Next, third one, dash depend on other organism to live and get their food. Next, another fourth one, autotrophs use dash and chlorophyll to prepare their own food. இதோட ஆன்சர் பார்க்கலாமாம்மா. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கம்மா, dash is an example for non flowering plant. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, ஆல்கே. செகண்ட் ஒனுக்கு ஃப்ளவர். தேர்ட் ஒன் பாருங்கம்மா, ஹெட்ரோட்ரோப்ஸ். ஃபோர்த் ஒனுக்கு என்னது, அட்மாஸ்பியர், லைட். ஓகேவா, இந்த மாதிரி அதில் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஃப்ளவரோட பார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஹேவ் யூ சீன் ஃப்ளவர்ஸ், நீங்கள் ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கீங்களாம்மா. ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் ப்ளோ. நீங்கள் இது ட்ரை பண்ணி இதில் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். விச் இஸ் யுவர் ஃபேவரேட் ஃப்ளவர், உங்களோட ஃபேவரேட் ஃப்ளவர் என்ன அப்படிங்கிறத இதில் ரைட் பண்ணுங்கள். வாட் இஸ் த கலர் ஆஃப் ஃப்ளவர், அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஹவு டஸ் இட் ஸ்மெல், அது ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரைட் பண்ணுங்கள். எப்படி ரைட் பண்ணுறது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கம்மா. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ளவர், ஜாஸ்மின். அதோட கலர் எப்படி, என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அது ஸ்மெல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், ஸ்வீட் ஸ்மெல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஆன்சர். நீங்கள் ஓனாக கூட அதை ரைட் பண்ணலாம். ஓகேவா, த 4 விசிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர் ஆர் எக்ஸ்பிளைன்டு ப்ளோ. இதில் என்னது, ஃப்ளவரில் எவ்வளோமா இருக்கும், 4 பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் பார்க்குறப்ப. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இருக்கிறது செப்பல் அப்படிங்கிறது ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர். பாருங்கம்மா, இதம்மா ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, கீழே அடிப்பகுதியில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதாம்மா செப்பல் பகுதி, புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். செப்பல்ஸ் ஆர் லீவ்ஸ் that are protect the flower while it is still a bud. Sepals are usually green color. Sepals என்ன கலரில் இருக்கும், green கலரில் இருக்கும். அது எது பாதுகாக்குது, எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, லீவ்ஸோடு சேர்த்து அந்த லீவ்ஸ் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃப்ளவரை வந்து மொட்டுக்கள், பட் அப்படிங்கிறது மொட்டுக்கள் ஸ்டேஜில் இருக்கும்ல, அப்போ வந்து என்னது, அது வந்து பாதுகாக்குது. ஃப்ளவரை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. செப்பல் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃப்ளவரோட பட்டை வந்து என்னது, அதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெட்டல் அப்படிங்கிறது எப்படின்னா இருக்கும்,
எப்படி பிரைட் கலர்டாக இருக்கும். பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலரில் இருக்கும். தேர் மெயின் ஜாப்ஸ், இதோட மெயின் ஜாப்ஸ் என்ன, இதோட ஒர்க் என்ன அப்படின்னா டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் பூச்சிகளை என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சச்சஸ் பீஸ் பட்டர்ஃப்ளைஸ் டு த ஃப்ளவர். ஃப்ளவர் பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அட்ராக்ட் பண்ணும். பீஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் த இன்செக்ட்ஸ் ஹெல்ப் த ஃப்ளவர்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ். இது என்னது, இன்செக்ட்ஸ் வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, போலன் கிரைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஸ்டேமன் அப்படிங்கிறது இங்கே இமேஜில் பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் அந்த பார்ட்ஸ் என்னென்னு. ஸ்டேமன் கேன் பி சீன் அட் த சென்டர் ஆஃப் எ ஃப்ளவர். ஃப்ளவரோட எந்த பகுதியிலமா இருக்கும், சென்டர் பகுதியில் இருக்கும் ஸ்டேமன் வந்து. த கண்டெயின் போலன் கிரைன்ஸ் தட் ஹெல்ப் த பிளான்ஸ் டு மல்டிப்ளை. இதில் பார்த்தா என்ன இருக்கும், நிறைய போலன் கிரைன்ஸ் வந்து அதில் வந்துருக்க பிளான்ஸில் வந்து அதிக அளவு இருக்கும், மல்டிப்ளையாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். இட் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸ்டேமன் அப்படிங்கிறது என்னமா, ஒரு மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டில் அப்படிங்கிறது சென்டர் பகுதி. இது சென்டரில் தான் இருக்கும். ஓகேவா. பிஸ்டில் இஸ் ஆல்சோ சீன் அட் த சென்டர் ஆஃப் த ஃப்ளவர். நடுப்பகுதியில் இருக்கிற பிஸ்டில் அதாம்மா க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பிஸ்டில் யூசஸ் த போலன் டு ஹெல்ப் த ஃப்ளவர் பிகம் த ஃப்ரூட். எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிஸ்டில் வந்து, ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் வந்து உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. யூஸ் த போலன் டு ஹெல்ப் த ஃப்ளவர் பிகம் த ஃப்ரூட். நெக்ஸ்ட் இட் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். இது என்னன்னு சொல்கிறோம், ஃபீமேல் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர்னு சொல்கிறோம். ஓகேவா. இது அதோட ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்மா. ஃப்ளவரிங் பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, செப்பல், பெட்டல், பிஸ்டில், ஸ்டேமன் அப்படிங்கிற 4 பார்ட்ஸ் வந்து இருக்குது. கீழே ஸ்டாக் அப்படிங்கிற காம்பு பகுதி வந்து இருக்கும். இதுதான் ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர். மோர் டு நோ, உங்களுக்கு தெரியுமாம்மா, த லார்ஜஸ்ட் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட் இஸ் ரஃப்லேசியா. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃப்ளவர் தான் ரஃப்லேசியா. உலகத்திலே எனது பெரிய ஃப்ளவர் தான் ரஃப்லேசியாவில் தான் லார்ஜஸ்ட் ஃப்ளவர் வேர்ல்டு லெவலில். திஸ் ரேர் ஃப்ளவர் இஸ் ஃபவுண்ட் இந்த, இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ரேர் ஃப்ளவர் அரிதாக தான் இருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தோனேசியாவில் இது வந்து இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், செப்பல்ஸ் டேஸ் த ஃப்ளவர் வைல் it is still a bud. Second one பாருங்கம்மா, stamen contains dash grains. Third one, pistil is dash part of a flower. இது எப்படி ஆன்சர் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கம்மா, ப்ரொடக்ட். செப்பல்ஸ் ப்ரொடக்ட் த ஃப்ளவர் வைல் இட் இஸ் ஸ்டில் எ பட். செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் என்னம்மா, போலன். ஸ்டேமன் கண்டைன்ஸ் போலன் கிரைன்ஸ். தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் ஃபீமேல். பிஸ்டில் இஸ் ஃபீமேல் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். இந்த மாதிரி ஆன்சர் உங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஒரு ஆக்டிவிட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி என்னது, லெட்டஸ் டூ. நம்ம செய்யலாமா. பிரிங் ஃபியூ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் டு த கிளாஸ் ரூம். ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்தி ஃப்ளவர், செம்பருத்தி பூ. ஓகேவா. அதை எடுத்துக்கிட்டு என்ன கிளாஸ் ரூமில் எடுத்து என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்ஸ் த ஃப்ளவர் டு சில்ட்ரன். எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கிளாஸ் ரூமில். இன்ட்ரோடியூஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் டு தம். த பார்ட்ஸ் என்னது பிரித்து வைக்கணும். நம்ம அதோட பார்ட்ஸை வந்து இப்போ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தென் ஆஸ்க் தம் டு அப்சர்வ் அண்ட் ஃபீல் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் டெல் தம் டு ரெக்கார்ட் தேர் அப்சர்வேஷன். அதில் என்னென்ன இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரில் என்னென்ன இருக்கும், பெட்டல், செப்பல், பிஸ்டில், ஸ்டேமன் இருக்குமா இல்லையா, அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸில் ரைட் பண்ணணும். தனித்தனியாக என்னது தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். பெட்டல் தனியாக, செப்பல் தனியாக, ஃப்ளவர், ஸ்டேமன் இதெல்லாம் பார்த்துட்டு அது என்னது கண்ணில் பார்த்தாவே தெரியும் அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். வாட் இஸ் இட்ஸ் கலர், எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, பார்ட்ஸ் ஆஃப் பெட்டலில் வந்து என்னது ஆரஞ்சு அல்லது ரெட் கலரில் இருக்கும் ஹைபிஸ்கஸ். செப்பல் பார்த்தா அப்படின்னா என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். பிஸ்டில் வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்கும். பிஸ்டில் என்ன கலரில் இருக்குமா, லைட் க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேமன் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வந்து ரெட் கலரில் இருக்கும். இது ஃப்ளம்மண்ட் கீழே இருக்கலாம், ஃப்ளம்மண்ட் வந்து என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, சீசனல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. பருவம், அந்த பருவத்துக்கு அந்த சீசனில் தான் என்னது இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூம்ஸ் ஆகும். என்னென்னு பார்க்கலாமா. த சேஞ்ச் இன் கிளைமேட் தட் அக்கர்ஸ் பீரியாடிக்லி இஸ் கால்டு சீசன். சீசன்ஸ் அப்படிங்கிறது என்னது, கிளைமேட் வந்து என்னது ஒரு காலநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். கிளைமேட்டில் என்னது மாற்றங்கள் ஏற்படுவது தான் சீசன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா. தேர் ஆர் 4 ஜென்ரல் சீசன். இதில் என்ன இருக்குது, 4 ஜென்ரல் சீசன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன சீசன்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்டு வின்டர். ஓகேவா. இங்கே திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். கேன் யூ நேம் த 4 சீசன். உங்களால் 4 சீசன் நேம் சொல்ல முடியுமா, என்னென்னமா, ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்டு வின்டர் அப்படிங்கிற 4 சீசன் வந்து ஜென்ரலாக இருக்குது. மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஏ ஸ்பெசிஃபிக் சீசன். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் சீசனில் தான் அது வந்து ப்ளூம்ஸ் ஆகும், பூக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு காலநிலையில் ஒவ்வொரு சீசனில் தான் ஒவ்வொரு பூ வந்து
அதிகமாக பூக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ். ஹென்ஸ் தே ஆர் கால்டு சீசனல் ஃப்ளவர்ஸ். அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? சீசனல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் வின்டர். வின்டர் சீசனில் என்னென்ன ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும், பூக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. டிசம்பர் பூக்கள், வின்டர் ஜாஸ்மின், டியூபர் ரோஸ், இதெல்லாம் வந்து எந்த எப்பமா ப்ளூம்ஸ் ஆகும்? வின்டர் சீசனில். செகண்ட் ஒன் பாருங்கம்மா. ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் சம்மர். சம்மர் டைமில் என்னென்ன ஃப்ளவர் இருக்கும்? ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ்லாம் வந்து சம்மர் டைமில் அதிக அளவில் பூக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா டேலியா, சேஃப்ரான், டூலிப். டூலிப் இந்த ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா டேலியா, சேஃப்ரான் வந்து ஆட்டம், டூலிப் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கும், அதிக அளவில் பூக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமாம்மா, ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் இன் ஆல் சீசன். எல்லா சீசன்லேயும் இந்த ஃப்ளவர் வந்து பூக்கும். ஃபயர் கிராக்கர் வந்து எல்லா சீசன்லேயும் இந்த ஃப்ளவர் வந்து பூக்கும். குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் என்னது குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வி லேர்ன் எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ். எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாமாம்மா? The plants that are growing outside its native area either purposefully or accidentally are called exotic plants. இந்த plants பார்த்தோம் அப்படின்னா எங்கே வளரும் அப்படின்னா அதோட நேட்டிவ் ஏரியாவில் தான் வளரும். அவுட் சைட், க்ரோவிங் அவுட் சைடில் வளரும். அதோட பர்பஸ்க்காகவும் ஆக்சிடென்ட்லி அது வந்து வளரும். இது வந்து எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் brought to new areas for decoration purpose. எதுக்காக இது வந்து வளருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இது வந்து வளர்க்குறாங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னது டெக்கரேஷனாக அழகு தாவரங்களாக இது வந்து வளர்ப்பாங்க. சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. சாகோ பாம் அப்படிங்கிற சைக்கஸ் பிளான்ட், ஃபர்ன், குரோட்டன்ஸ், ட்ராவலர்ஸ் பாம், போட் லில்லி, ஆலோவிரா, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறா? எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீனியம். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீனியம் பிளான்ட். இந்த பார்த்தீனியம் பிளான்ட் ஆக்சிடென்ட்லி க்ரோவிங் எ நியூ நேட்டிவ். இது என்னது? ஆக்சிடென்ட்ல க்ரோ ஆகும், ஒரு நியூ புதிய இடத்துல இது வந்து வளரும். திஸ் பிளான்ட் எக்ஸ்பேன்ஸ் இட் ரேஞ்ச் அட் டிஸ்டர்பஸ் த கல்டிவேஷன் ஏரியாஸ். இது என்ன பண்ணும்? இதே அதிக அளவில் பரவி காணப்படும். எக்ஸ்பேண்டாக இருக்கும், ரேஞ்ச் அதிக அளவில் இருக்கும். இது வந்து எதை டிஸ்டர்ப் பண்ணும்? அங்கே இருக்க அந்த ஏரியாஸில் இருக்க கல்டிவேஷன் உற்பத்தியை வந்து என்ன பண்ணும்? அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். த போலன் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் அலர்ஜிக் இன் நேச்சர். இதோட போலன் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? நேச்சுராக அலர்ஜிக்கை உண்டு பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க? இது வந்து டோன்ட் டச் திஸ் பிளான்ட் வேர் எவர் யூ சி. இதை பார்க்குறப்பல என்னது? டோன்ட் டச் அப்படின்னு சொல்லணும். இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது, அலர்ஜிக் வந்து உருவாகும். இது என்ன பிளான்ட்டுமா? பார்த்தீனியம் பிளான்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா. ட்ரை டு ஆன்சர், ஃபைண்ட் த ஆட் ஒன். இதில் வந்து நம்ம ஆட் ஒன் கண்டுபிடிக்கணும். டிசம்பர், டியூபர் ரோஸ், டூலிப். செகண்ட் ஒன் சேஃப்ரான், டேலியா, ரோஸ், போட் லில்லி, குரோட்டன்ஸ். இது எப்படி ஆட் ஒன் ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்கோம் பாருமா. டிசம்பர், டியூபர் ரோஸ், டூலிப் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃப்ரான், டேலியா, ரோஸ், போட் லில்லி, குரோட்டன்ஸ். இதில் வந்து ஆன்சர் பார்த்தா ஃபஸ்ட் ஒனுக்கு என்னது ஆன்சர்? டூலிப். ஏன் டூலிப் ஆன்சர் சொல்கிறோம்? டிசம்பரும் டியூபர் ரோஸும் வந்து என்னது? வின்டர் சீசனில் ப்ளூம் ஆகும். டூலிப் வந்து டூலிப் மட்டும்தான் என்னது? ஸ்ப்ரிங் சீசனில் அது வந்து பூக்கும். அதனால டூலிப் வந்து நம்மளுக்கு ஆட் ஒன்னாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்ரான், டேலியா. சேஃப்ரான் வந்து என்னது? ஸ்ப்ரிங் சீசன்லையும், டேலியாவும் ஸ்ப்ரிங் சீசனில் ப்ளூம் ஆகும். ஆனால் ரோஸ் வந்து என்னது? சம்மர் சீசனில் தான் ப்ளூம் ஆகும். அதனால என்னது? ரோஸ் வந்து ஆட் ஒன்னாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருமா, ரோஸ். நெக்ஸ்ட்லேயே போட் லில்லி, குரோட்டன்ஸ். போட் லில்லி, குரோட்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம்? எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ரோஸ் அப்படிங்கிறது என்னது? எக்ஸோட்டிக் பிளான்ட், சீசனல் ஃப்ளவர்ஸ். அதனால் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் ஒன்னாக எடுத்திருக்கோம். இதுதான் ஆன்சர்மா. ஆன்சர் இது மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா. பிளான்ட்ஸ் அஸ் ஃபுட். உணவு தாவரங்கள். உணவுக்காக எப்படி நம்ம வந்து பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆஃபன் யூஸ் பிளான்ட்ஸ் அஸ் ஃபுட். ஹியூமன்ஸ் மனிதர்கள் நம்ம இருக்கலாமா? நம்மளும் அனிமல்ஸும் என்னது? பிளான்ட்ஸை வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோமா இல்லையா? எஸ். பிளான்ட்ஸ் வி ஈட் ஆர் எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் இன்க்ளூட். எதாவது எடிபிள் பார்ட்ஸாக இருக்குது பிளான்ட்ஸில்? லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ்லாம் வந்து என்னது? எடிபிளாக இருக்கும். வி ஆல்சோ ஈட் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட்ஸ். என்னது? நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸையும் எது ப்ரொடியூஸ் பண்ணுது? பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்க்கலாமா? ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள், தட் இஸ் வி கேன் ஈட் தம் அஸ் ஃபுட். நம்ம என்னது?
பிளான்ஸில் இருக்கிற பிளான்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குதா இல்லையா, அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம என்னது ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ரூட்ஸ் அஸ் ஃபுட். வேர்கள் வந்து நம்மளுக்கு எப்படி உணவாக பயன்படுது ரூட் வந்து அப்படின்னு பார்க்கலாமா. மெனி பிளான்ஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் தயர் ரூட்ஸ். நிறைய பிளான்ஸ் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. எக்ஸஸாக ஃபுட்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும், ரூட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். தே ஹாவ் திக் அண்ட் ஸ்வாலன் ரூட்ஸ். அது எப்படி இருக்கும், திக்காக ஸ்வாலனாக இருக்கும். ஸ்வாலன் அப்படிங்கிறது அந்த பருத்த பகுதியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். தீஸ் ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். இந்த ரூட்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் ப்ளோ. எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க, கேரட், பீட்ரூட், டேப்பிகா. இதெல்லாம் என்னது, ரூட் பகுதி தான். இதெல்லாம் ரூட் ஆஸ் ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள். இதில் இருந்து ரூட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கிது. எஸ் ஆர் நோ, எஸ். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஸ்டெம்ஸ் அஸ் ஃபுட். ஸ்டெம்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன உணவுகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தண்டு பகுதியில் இன் சம் பிளான்ஸ் த ஸ்டெம் ஸ்டோர்ஸ் த எக்ஸஸ் ஃபுட் இன் இட். எக்ஸஸ் ஃபுட் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டெம்மில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் தண்டு பகுதியில். எக்ஸாம்பிளாக பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் என்னது, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். தென் வி ஈட். இதெல்லாம் என்னம்மா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், மண்ணுக்கு கீழே விளையும். ஓகேவா, அதுதான் என்ன அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸு. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்க்கு எக்ஸாம்பிள் என்னம்மா, பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர்லாம் சொல்லலாம். தென் வீட், அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா. எஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் ப்ளோ. கீழே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஆனியன், டர்மரிக், சுகர் கேன்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்டெம்ஸில் வந்து உணவை சேமித்து வச்சுருக்கோம், அதை நம்ம என்ன சாப்பிட்றோமா இல்லையா. எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லீவ்ஸ் அஸ் ஃபுட்டு. இலைகள் வந்து நம்மளுக்கு எப்படி உணவாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, leaves of some plants are used as food. In some plants extra food is stored in leaves. இது எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம், லீவ்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சாப்பிட்றோமா இல்லையா. எஸ். வி ஈட் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் லைக் கேபேஜ். முட்டைக்கோஸ், கேபேஜ் அப்படிங்கிறது முட்டைக்கோஸ் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா. அது வந்து எங்கள் ஃபுட்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது, லீஃபில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சம் ஆஃப் த லீவ்ஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் ஆர் கிவன் ப்ளோ. சம் ஆஃப் த லீவ்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபுட்டு, என்னென்ன பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கொரேண்டர், என்னது, கேபேஜ், மொரிங்கா, இதெல்லாம் வந்து உணவு வந்து லீஃபில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து நம்ம சாப்பிட்றோமா இல்லையா. எஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் அஸ் ஃபுட்டு. ஃபுட்டு வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், பூக்களாக நம்மளுக்கு வந்து உணவாக பயன்படுது. பூக்கள் வந்து இது நம்மளுக்கு வந்து உணவாக பயன்படுத்துகிறோம். என்னென்ன பூக்களை பயன்படுத்துகிறோம், பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர், க்ளோலாம் பூக்களாக என்னது, ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃப்ளவர்ஸ் அது மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஃப்ளவர் அப்படிங்கிறது என்னது, ஒரு அட்ராக்டிவ் பார்ட். எஸ் ஆர் நோ. எஸ். மெனி ஃப்ளவர்ஸ் என்னது, உணவாகவும் பயன்படுது, அதை தான் சொல்கிறாங்க. மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். சம் ஆஃப் தம் ஆர் கிவன் ப்ளோ. இங்கே கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்பிள், பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர், க்ளோவ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பூக்களை உணவை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அஸ் ஃபுட்டு. பழங்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். என்னென்ன பழங்கள், உணவை வந்து பழங்கள் சாப்பிட்றோமா இல்லையா. எஸ். மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச். ஃப்ரூட்ஸில் என்னமா இருக்கும், அதிக அளவில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். த கீப் அஸ் ஹெல்த்தி. நம்ம உடம்பு என்னது, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. எல்லா ஃப்ரூட்ஸும் எப்படி சாப்பிட்லாம், ரா, பச்சையாகவே சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் வந்து ரா ஃபுட்டு. ஓகேவா, சமைக்கவே தேவையில்லை, ராவாகவே சாப்பிடலாம். பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிரைன்ஸ் அஸ் ஃபுட். தானியங்களை உணவை பயன்படுத்துகிறோம். எஸ் ஆர் நோ. எஸ். கிரைன்ஸ் ஆஃப் என்னென்ன கிரைன்ஸ் பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து உணவாக, பல்சஸ், சிரியல்ஸ் அண்ட் பாட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். காமன்லி ஈட்டன் சீட்ஸ். தே ஆர் ரிச். இதில் என்ன அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இதில் இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைஸ், பல்சஸ், ஃபெனுக்ரீக்லாம் எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, டேஸ் ஃப்ளவர் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். செகண்ட் ஒன், பார்ட் ஆஃப் த பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னம்மா, என்ன ஃப்ளவர் வந்து நம்ம உணவுக்காக யூஸ் பண்ணுறோம், எந்த ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் இங்கே ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன் என்னது, எந்த பொட்டேட்டோவில் எந்த பார்ட் வந்து உணவாக யூஸ் பண்ணுறோம். தேர்ட் வந்து ஸ்டெம் ஆஃப் த டேஸ் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட். ஸ்டெம்மில் என்ன ஸ்டோர் பண்ணி, ஃபுட் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னது, சீட்ஸ் ஆர் ரிச் இன். சீட்ஸில் என்ன அதிக அளவில் காணப்படும், டேஸ் அண்ட் டேஸ் சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இங்கே இருக்க பாருமா ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, ஏதோ பனானா ஃப்ளவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுற ஃப்ளவர் எழுதிக்கலாம். பனானா ஃப்ளவர் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். பனானா ஃப்ளவர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோமா இல்லையா. எஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது, எந்த பார்ட், பொட்டேட்டோவில் எந்த பார்ட்டு யூஸ் பண்ணுற ஃபுட்டுக்காக, ஸ்டெம் பார்ட்டு தான். எஸ் ஆர் நோ. எஸ். தேர்ட் ஒன் பார்த்தோமா, ஸ்டெம் ஆஃப் த டேஸ் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட். பிளான்ட் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சீட்ஸில் என்ன அதிக அளவு இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் புக்கில் ஃபில் பண்ணிக்கிங்க ஆன்சரா. ஓகேவா.
இங்கே பாருங்கம்மா, இங்கே கொடுத்துருக்காங்க மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமா? ட்ரீஸ் ஆர் த லாங்கஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் ஆன் எர்த். பேம்பு பிளான்ட்ஸ் கேன் க்ரோ அப் டு 90 சென்டிமீட்டர் இன் ஒன் டே. பேம்பு இருக்கிறதுலே அதிக அளவு என்னது ட்ரீஸ் வந்து என்னது நிறைய ரொம்ப நாளைக்கு லிவிங் இடத்துல வந்து அதிக நாட்கள் வந்து வளரும்னு சொல்லுவோம். ஆனால் பேம்பு பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ க்ரோத் ஆகும்? 90 சென்டிமீட்டர் வந்து அதிக அளவில் வளர்ச்சி அடையும். ஒரு நாளைக்கு எவ்வளோமா பேம்பு பிளான்ட்ஸ் மூங்கில் வந்து 90 சென்டிமீட்டர் அளவு க்ரோ ஆகும். ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற பிளான்ட் என்னமா? பேம்பு பிளான்ட்ஸ். மூங்கில் தான் அதிக அளவு சீக்கிரமாக ஒரு நாளைக்கு 90 சென்டிமீட்டர் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லெட்டஸ் டூ. நம்ம செய்யலாமா? என்னது? ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? என்னது? கம்ப்ளீட் த டேபிள் டூ. ஸோ விச் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வி ஈட். இங்கே நிறைய பிளான்ட்ஸ் என்னது பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அது பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் என்ன பிளான்ட் பார்ட் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம இதில் ரைட் பண்ணணும். இப்போ கேரட் அப்படின்னா ரூட், பனானா ஃப்ளவர்னால் என்ன ரைட் பண்ணுவோம்? அதில் என்ன பகுதி இது வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறத. மேங்கோ, காலிஃப்ளவர், ரைஸ், டால், மொரிங்கோ, டர்மரிக், ஆனியன், கேபேஜ், ஜாக் ஃப்ரூட், பீட்ரூட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆன்சர் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதோட ஆன்சர் பாருங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுட் ஐட்டம்ஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஈட்டன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? உங்கள் புக்கில் பார்த்துங்க, அது ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேரட். கேரட் அப்படிங்கிறது என்ன பார்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? ரூட். பனானா ஃப்ளவர், ஃப்ளவர். மேங்கோ அப்படிங்கிறது ஃப்ரூட். காலிஃப்ளவர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட பார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ரைஸ். ரைஸ் அப்படிங்கிறது என்னது? என்ன பார்ட்டு? சீடு. தால். தால் வந்து என்னது? சீட். மொரிங்கா. மொரிங்கா அப்படிங்கிறது மொரிங்கா வந்து லீவ்ஸ். லீவ்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டர்மரிக். டர்மரிக்னா என்னது? மஞ்சள் சொல்லுவோம், அது வந்து ஸ்டெம். ஆனியன் ஸ்டெம். கேபேஜ் லீவ்ஸ். ஜாக் ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பீட்ரூட்டில் என்ன சாப்பிட்றோம்? பீட்ரூட்டில் ரூட் பகுதி தான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க, உங்கள் புக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆன்சர் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கிங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.